தாய் மறந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உங்கள் ஆராதனைகளை கலந்து கொண்டு உங்களோடு ஒருவனாக ஆராதிக்கும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு பாருகிற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்த அன்பு சகோதரனுக்கு நன்றி. பல மாதங்களுக்கு முன்பதாகவே வந்திருக்க வேண்டும். கடந்த மாதம் முந்தின மாதம் கூட வந்திருக்க வேண்டும். நான் மறந்து போய் ஊருக்கு போயிட்டேன். அங்கே இருக்கும்போது ஃபோன் அடிக்கிறாரு, பிரதர் நாளைக்கு வந்துடுவீங்களா அப்படின்னாரு. அடப்பா, நான் ஊரில் இருக்கிறேன், ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை தேவன் வாக்கி செய்தால் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை பற்றி என்னுடைய ஊழியத்தை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்து விட்டு நான் செய்திகளாக கடந்து செல்லலாம் ஆசைப்படுகிறேன். நான் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவன். அங்கே இருந்து 1997 பிழைப்பை தேடி சென்னைக்கு வந்தவன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியராக இருந்தபடினாலே 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கர்த்தருக்குள்ளே வழி நடத்தப்பட்டு 9th 10th வரும்போதெல்லாம் ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணி அநேக திருச்சபைகளை சென்று போதிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்னை பயன்படுத்தின அநேக உபதேசியார்மார் உண்டு. அருமையான அவங்களாம் மறித்து போனது இப்போ இல்லை. காலம் சென்ற ஜேம்ஸ் ஆசிரியர் என்னை அடிக்கடி பயன்படுத்துவார். அதே போல் என்னுடைய ஆசா எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்த தங்கராஜ் சிட்டி சென்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க சபையில் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஞானப்பிரகாசம் ஆசிரியர் என்னை வழி நடத்தினவர். திரு ஜோசப் ஆசிரியர், அவர் தான் என்னை அந்த ஊழியத்தில் அதிகமாக ஈடுபடுத்தியவர். இந்த ஊழியத்தை கொண்டு வந்ததே அவர் தான். இன்றைக்கு அவங்களாம் இல்லை, ஆனாலும் ஆண்டோடைய கிருபையினாலே இன்றைக்கு இந்த ஊழியம் சிறப்பாக, குறிப்பாக இந்த கொரோனா காலத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கொரோனா காலங்களில் இது ஒரு சின்ன பிரேயர் டீமாக ஆரம்பிக்கப்பட்டது. எழும்பி பிரகாசி ஆன்லைன் பிரேயர் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அதில் கிட்டத்தட்ட 25 பேர் தமிழ்நாடு மற்றும் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து நைட்டு 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் இணைவாங்க. இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமாக ஆரம்பிக்கப்பட்டு கொரோனா காலங்களில் கிராமப்பகுதியில் இருந்த ஊழியர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆரம்பித்து அதற்கப்புறமாக இருளர் மக்களுக்கு, நரிக்குறவ மக்களுக்கு அரிசி பருப்பு போன்ற உதவிகளை செய்ய ஆரம்பித்து அப்படியே அது ஒரு நாள் நாங்கள் தாமிரபாக்கம் கூட்டுரோடு போகும்போது அங்கே ஒரு நரிக்குறவ மக்கள் மத்தியில் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த ஜனங்கள் கேட்டாங்க, எங்களுக்கு சாப்பிடுறது எல்லாமே இருக்குது, நாங்கள் ஊசி பாசி விற்று பிழைச்சிக்கிறோம், எங்களுக்கு ஆராதிக்க ஒரு ஆலயம் வேணும், உங்களை கட்டித்தர முடியுமான்னு கேட்டாங்க. யார் கேட்குறா? நரிக்குறவன் கேட்குறான். 20 ஆண்டுகளாக அங்கே ஒரு போதகர் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சபை கிடையாது. 10 கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்க. ஒரு ஆராதனைக்கு போகணுன்னா அவங்களுக்கு போயிட்டு வரதுக்கு 1000 ரூபா வேணும். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ வேணும் ஐயா. எங்களுக்கு இல்லை, ஒரு சபை கட்டி போடு. சபை இடம் எங்கே இருக்குது? அதோ அங்கே திருந்து பார்க்க அங்கே இருக்குது. சரி வாங்க போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு அன்றைக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் சகோதரருக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறேன். மெசேஜ் போட்ட உடனே நான் வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, உங்களுக்கு நான் இந்த காரியத்துக்காக காசை அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. 5000 ரூபா அனுப்புனாங்க ஒரு சகோதரி ஊரில் இருந்து. அதை தொடர்ந்து ஓராக அனுப்ப ஆரம்பிச்சு நாங்கள் ஜெபிக்கும் போது இடமே வாங்கலை, இடமே வாங்காத இடத்த காட்டினாங்க, அந்த இடத்துல கட்டலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்க, கரெக்டாக நாங்கள் செப்டம்பர் அக்டோபரில் போகிறோம்னு நினைக்கிறேன். அடுத்த ஏப்ரலுக்குள்ள இடம் வாங்கப்பட்டு அந்த திருச்சபை கட்டி முடிக்கப்பட்டது. 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினாங்க, 13 லட்ச ரூபாய் கட்டி கொடுத்தோம். அல்லேலூயா. அதை முடித்தது உடனே பெண்ணாகரத்தில் 20 மக்களுக்கு எங்களுக்கு சர்ச்சை வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு போய் ஒரு 3 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தோம். இப்போ இந்த மாதிரி ஷெட்டு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நாகலாபுரத்தில் 20 மக்களுக்கு ஒரு ஆலயம் வேணையா, நாங்கள் தெருவில் ஆராதிக்கிறோம்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அது நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது மீண்டுமாக வேலூர் பகுதியில் நரிக்குறவ மக்களுக்கு இதே போல ஒரு செட்டு போடுவதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக ஜெபித்துக் கொள்ளும். இதுதான் எங்களுடைய ஊழியம். அல்லேலூயா. எங்களுடைய டீம்ல 25 பேர் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்காக ஜபந்தான் சொன்னார். பார்த்தீங்களா? ஜபந்தான். ஜபமே இல்லாம ஒண்ணுமே செய்யாது, கிடையவே கிடையாது. ஜபமே ஜெயம். அந்தரங்கத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார், பதில் கொடுப்பார். யார்கிட்ட பேச வேண்டுமோ ஆண்டவர் பேசி கிரியேட் செய்வார். உங்களுக்கு தெரியாது, ஒரு சகோதரி அங்கே இன்னும் அவங்க நம்ம முகத்தை பார்க்கல. ஒரு சகோதரி போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஊழியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ ஒரு வேளை நல்லா என்னன்னா
எங்கேயாவது ஏழை மக்களுக்கு திருச்சபை கட்டுவதற்கு உதவி செய்ய அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க பயங்கரமான ஒரு வியாதியில் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, கேள்விப்பட்ட உடனே இன்னும் அவங்கள பார்க்கல, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விதவை சகோதரி, எனக்கு அருமையானவர்களுக்கு ஜெபிச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் செயல்படுவார். அல்லேலூயா. எனவே தொடர்ந்து எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபர, ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமோ வழி நடந்து அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமோ வழி நடந்து அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே, நல்ல போராட்டம் போராடி ஜெபித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தே நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆமாண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நடத்துகிற உம்முடைய கிருபை, ஒவ்வொரு நாளும் ஏந்துகிற கிருபை, சுமக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டில 10வது மாதத்தின் 6வது நாளிலே, முதல் ஓய்வு நாளிலே, இந்த காலை பொழுதிலே சுவாமி உம்முடைய கூடாரத்திலே நீங்கள் அழைத்து வந்த கிருபைக்காக சோதரம். ஆண்டவரே ஏசப்பா, என்ன தாகத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ, கர்த்தாவே இந்த நாளில் அவருடைய தாகங்களை ஏக்கங்களை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீராக. நீர் பேசுவீராக. ஒரு மனிதனின் சத்தத்தை அல்ல தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. எங்களுடைய சிந்தனைகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. இருதயத்தின் எண்ணங்களை விருத்த சேதனம் பண்ணுங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்லப்பா, கர்த்தாவே உடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்று, கர்த்தாவே இயேசுவே உடைய சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. திருச்சபையின் தேவைகளை சந்திப்பீரா. ஆண்டவரை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறார்களோ எல்லா திட்டங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க சுவாமி. பூமியும் அதன் நிறைவும் உம்முடைய. ஆண்டவரே அப்பா, அந்த திருச்சபை கட்டுமான பணிகளுக்கு என்று அவர்கள் எடுத்திருக்கின்ற உடன்படிக்கைக்காக உமக்கு சோதரம். கர்த்தர் நீர் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாச பாதையில நாங்கள் தளராது ஓட, சோர்ந்து போகாது ஓட கர்த்தாவே எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. கர்த்தருடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், மறவாத ஆண்டவராகிய ஈடு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே நான் செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட போது நான் ஒரு தலைப்பை யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் சகோதரர் 2ஆம் தேதி என்னோடு பேசினார். அவர் பேசினதுக்கு அப்புறம் என்னிடத்தில் ஆண்டவர் வேறு ஒரு தலைப்பை கொடுத்தார். அந்த வார்த்தையை ஏன் கொடுத்தார், எது கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தினார். ஆராதிக்கும் போது ஆபிரகாமுக்கு கொடுத்த கிருபை, ஈசாக்கு கொடுத்த கிருபை, யாக்கோபு கொடுத்த கிருபைன்னு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அதனால கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இந்த நாளிலும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ கிருபை. அல்லேலூயா. தேவ கிருபை நமக்கு இருக்குதா இல்லையா? நிச்சயமாக 100க்கு 100 இருக்குது. அவருடைய கிருபை இல்லைன்னா நாம இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அல்லேலூயா. நாம் இருக்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபையினாலே இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுவார். அல்லேலூயா. கடந்து வரும்போது, ஒரு மருத்துவமனையை கடந்து வரும்போது நான் இப்படி யோசித்தேன். அங்க இருந்து சில சகோதரிகள் பக்கத்து டீ கடை டீ குடிக்க வந்தாங்க. உள்ள இருந்து நம்ம எங்க இருந்து வரோம்? வீட்டுல இருந்து வரோம். அவங்க காலை பொழுதுல மருத்துவமனையில இருந்து வெளியே வராங்க. யோசிச்சேன், ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களை வைக்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்றைக்கு மருத்துவமனையில நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்காய் பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த நாளில் ஒரு ஜப குறிப்பு வந்தது எங்களுக்கு. 47 வயசு ஒரு ஆசிரியர் ஒரு ராமச்சந்திரா மருத்துவமனையில அட்மிட் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஜோம் பண்ணணும். ஆனால் ஒரு நாள் இரவில் ஆப்ரேஷன் சொன்னாங்க. மறுநாள் காலையில் 6 மணிக்கு செய்தி வருகிறது, அந்த சகோதரி மரித்து விட்டார்கள். ஒரு கணவன், ஒரு பையன். எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை பாருங்க. அதனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிய பாதையிலே நம்மளை அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. இந்த கிருபையை குறித்து பேசணும்னா நம்ம வருஷ கணக்கா பேசிட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன கிடையாது, எண்ட்லெஸ், முடிவே கிடையாது. ஒரு சில கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள ஒரு சில வசனங்களை நாம தியானிக்கலாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை கீ வேர்டு என்ன அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6:1 சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுலடிகளார் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார், விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், விசேஷித்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெற்றுக்கொண்ட கிருபைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த கிருபைக்கு தகுந்தவாறு நாம் நடக்க வேண்டும். எனக்கு கிருபை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால தான் சொல்ல, தேவன் கொடுத்த கிருபையினாலதான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நாங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தாளந்தை பெற்றோரிடத்திலே கிருபை இருந்தது, 5 தாளந்தை பெற்றோரிடத்திலே கிருபை இருந்தது. 5 தாளந்தை பெற்றவன் அதை என்ன செய்யலாம், எப்படி அதை பெருக்கலாம் என்று சொல்லி யோசித்து அவன் அதை மல்டிப்ளை பண்ணான், அதை பெருக்கினான். ஆனால் ஒரு தாளந்தை பெற்றவன் என்ன பண்ணா, கொண்டு போய் சேலையில வச்சு புதைச்சு வச்சான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? 5 தாளந்தை பெற்றவன் இன்னும் 5 சம்பாதித்த அந்த நிலைமையில இருக்கிறோமா, இல்ல வேற நிலைமையில இருக்கிறோமா? இல்ல
எல்லாருக்கும் இந்த உலகத்துல பிறந்த எவனுக்குமே எனக்கு கிருபை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் கொடுத்த கிருபையினாலதான் 1997ல பஞ்சம் உழைப்பதற்காக சென்னைக்கு ஓடி வந்தேன். நானு ஒரு ஹாஸ்டல்ல வார்டனா வந்தேன். பெத்தேல் ஹாஸ்டல் ஸ்டெர்லிங் ரோட்ல இருக்கு, உங்க பக்கத்துல. அங்க வார்டனா வந்தேன். அங்க இருந்து ECI பள்ளியில ஒரு ஆசிரியராக உள்ள நுழைஞ்சேன். ஆண்டவருடைய கிருபை, அந்த கொடுத்த கிருபை, அந்த தாளந்த, அந்த உண்மை, இதையெல்லாம் இந்த நிர்வாகம் பார்த்தது. அடுத்து அங்க ஒரு முதல்வர் வேண்டும், யாரு வேணும்னு யோசிச்சாங்க. ஃப்ரெஷ்ஷா போன என்ன தூக்கி போட்டாங்க. எனக்கு முன்ன சீனியர்ல 12 வருஷத்துக்கு முன்னால வேலை பார்த்தவங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி என்ன தூக்கி போட்டாங்க. நான் கேட்டேன், நானு தமிழ் மீடியத்துல படிச்சு வந்தவன் என்ன தூக்கி இங்கிலீஷ் மீடியத்துல போட்டேன்னு கேட்டேன். இல்ல, நீ தான் சரியான ஆளு. அங்கிருந்து அப்படியே உயர்த்தி நான் 2012 அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்தேன். ஆண்டவர் என்ன ஒரு கரஸ்பாண்டன்ட் நிலைமைக்கு உயர்த்தினா. 2013 எனக்கு அரசு பணியை கொடுத்தா. ஒரு நாளாவது நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 13 மாசம் எனக்கு வேலை செய்ய சொன்னாரு. 13 மாசம் கழிச்சு அதை ரிசைன்மெண்ட் வந்துட்டேன். ஆண்டவரே என்னன்னு சொன்னேன். ஆண்டவர் இந்த கொரோனா காலங்கள்ல இந்த ஊழியத்தை கொடுத்து கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதா அப்படின்னா வீணா பிரயோஜனம் இல்லாம, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, 1 பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, வேண்டாம் அப்படி என்று இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, விருதாவாய் பெறாதபடிக்கு. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய வெகுமதி. தகுதியே இல்லை, அவன் பாத்திரவானே அல்ல, ஆனா அவனுக்கு போய் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். பாத்தீங்களா, ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் எவ்வளவு பிச்சை போடுவோம்? அதிகபட்சம் 10 ரூபா போடுவோம் இன்னைக்கு, இல்லையா? ஆமா, அது கூட மேல கீழே பாப்பான். ஒரு டீயை 15 ரூபாய் விற்கிது, 10 ரூபா போட பிச்சைக்காரன் நம்மள சொல்லுவான். அல்லேலூயா. அவனுக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தனா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதுதாங்க தேவ கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நம்மை உருவாக்கினாரே, அதுதான் தேவ கிருபை. பொது மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை இப்படி அழகா போட்டுக்கிறார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை, கிஃப்ட் தான் ஆண்டவர் கொடுத்திருக்க கிஃப்ட். சோ many கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்கிறார் நமக்கு. யாராவது சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் தாயனை எனக்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே தரல, எனக்கு என் தாளந்தே கிடையாது, எனக்கு ஞானமே கிடையாது, சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட அந்த கிஃப்ட், அந்த அருளை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதாங்க கேள்வி. பண்டிகை முன்னால போட்ட பொன் முத்துக்களை போல இருக்கக்கூடாது, இல்ல? பண்டிகை முன்னால பொன் முத்து கொண்டு போட்டா என்ன ஆகும்? நமக்கு முன்னால போட்ட தெரியும், பொண்ணு இது வெள்ளி, இது விலையேறப்பட்டதுன்னு தெரியும். நம்ம தானே கடந்த நாள்ல காஞ்சிபுரம் போயிருந்தேன். ஒரு வேலைக்காக போயிருக்கும் போது இந்த ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, ஒரு பழைய சேரி, பட்டு சேரி, அதை இதே மாதிரி கொடுத்து வாங்கணும், நெய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அவன் சொன்னான், இந்த மாதிரிலாம் பண்ணா அது பல ஆயிரம் ஆகும், அதனால நீங்க இப்போ இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, இப்போ இது நீங்க எப்போ வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நீங்க ஒரு 5,000 வாங்கியிருப்பீங்க, இப்போ அதை பண்ணனா 30,000 ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்லிட்டு இருந்தான். வேண்டாம், எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி எவ்வளவு இருக்கு பாரு அப்படின்னா, அந்த பழைய பட்டுக்கூட ரேட் எவ்வளவு தெரியுமா? 2,400 ரூபா. அவங்க சொன்னாங்க, இது மெட்ராஸ்ல கொடுத்தா 100 ரூபா தான் வாங்கி கொடுப்பான் எனக்கு. இல்ல, அப்போ வேல்யூ இருக்கா இல்லையா? ஒரு பழைய பட்டுக்கூடையோட வேல்யூ இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வேல்யூ மதிப்பு தெரியாதனாலதான் இன்னைக்கு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம்.
என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த கிருபை யோனா சொல்லும்போது மிக அழகா சொல்றாரு. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எப்படி மக்கள் அந்த கிருபையை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா சொல்லுவார். யோனா 2:8, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். கிறிஸ்தவன் தான், ஊழியக்காரன் தான், எல்லாரும் தான். இன்னைக்கு மாயைக்குள்ள சிக்கி கிடக்கிறோம், மாயமான உலகத்துக்குள்ள. சகோதரன் சொல்லும்போது அழகா சொன்னார், யார்ட்டையும் போய் கேட்க மாட்டோம், ஜெபம் பண்ணுவோம். எஸ். ஆனா இன்னைக்கு பணத்தை மையப்படுத்தி செயல்படுகின்ற ஊழியங்கள், பணத்தை மையப்படுத்தி செய்கின்ற காரியங்கள், இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? பொய்யான மாயையை பற்றி கொள்ளுறாங்க. உலகத்தில் உள்ளவனுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல. நீங்களும் நானும் தேவனுடைய அன்பினாலே, தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய இரத்தத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவன் என்ன பண்றான்? தனக்கு வரும் கிருபையை போக்க வீணாக்கி கொண்டிருக்கிறான். நேற்று ஒரு பிரசங்கம் கேட்டேன். ஒரு போதகர் சொல்றாரு, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆகூரை பத்தி, அவன் ஒன்றும் தெரியாதவன், முட்டாள், அவன் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறார். ஏன்னா அவன் பணத்தை மையப்படுத்தி பேசலையா. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு பணத்தை அதிகமா தந்துடாதீங்க, அதிகமா கொடுத்தீங்கன்னா உங்களை மறுதளிச்சிடுவேன். கடவுள் யார் என்று கேட்போமா கேட்க மாட்டோமா? கடவுள் யாரியா? எனக்கு யார் தான் தெய்வம்? நான் செய்கிற தொழிலே தெய்வம். சில கடையில் கொடுப்பாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். எனக்கு இந்த தொழில் தான் வாழ்வு கொடுத்தது, அதுதான் எனக்கு அப்படிமா. உனக்கு வாழ்வு கொடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காத்தது கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது, சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது, சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அல்லேலூயா. கண்ணீர் கவலைகள், கஷ்டம் நஷ்டங்கள், துஷ்டனின் கைக்கு, துஷ்ட மிருகங்களின் கைக்கு, துஷ்டமான நோயின் கைக்கு நம்மளை விலக்கி காத்தது தேவ கிருபை, தேவ கிருபை. அல்லேலூயா. கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு எங்களுடைய ஜெபத்தை முடித்து விட்டு, இரவு 2 ஜெபம் உண்டு. 10 மணி முதல் 11 மணிக்கு ஒரு ஜெபம், அடுத்து 11:45 வரைக்கும் 12:15 வரைக்கும் ஒரு ஜெபம். அது ஜாமக்காரன் ஜெபம். அந்த ஜெபத்தை எல்லாம் முடித்து விட்டு தூங்கலாம் என்று சொல்லி போகும்போது ஒரு சின்ன அசௌகரியம் ஏற்பட்டது. அப்போ நான் நினைச்சது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கும், அதனால சீரக தண்ணி குடிச்சா சரியா போகும் அப்படின்னு சொல்லி போய் சீரக தண்ணியை போட்டு குடிச்சிட்டு மீண்டும் ரெஸ்டாரண்ட் பார்த்தா நான் தூங்க முடியல. பயங்கரமான வலி, வேதனை, அப்படியே இங்கே ஆரம்பிச்ச இந்த வலி அப்படியே பின்னால வந்தது. அப்போ நான் யோசனை பண்ணேன், நமக்கு வந்திருக்கிறது என்னது, ஹார்ட் அட்டாக் போல திரிகிறது, சகோதரருடைய தகப்பனார் மரித்த அந்த இரவு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த துயரத்திலிருந்து விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி, இந்த பைபிள் எப்பொழுதுமே என் கையில் இருக்கும்.
இந்த பைபிள் நெஞ்சில் வச்சு நான் ஜெபம் பண்ணுறேன். நமக்கு சித்தமானால் இந்த வியாதிகள் விலகட்டும், இந்த வலிகள் மறையட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு சற்று தூங்கின, ஒரு 1/2 மணி நேரம் தூங்கின. மீண்டும் எனக்கு விழிப்பு வந்து விட்டது. ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே 2 ப்ராஜெக்டை கையில் கொடுத்துருக்குறீங்க. ஒன்று பெண்ணாகரம் திருச்சபை கட்ட வேண்டும், இன்னொன்று நாகலாபுரம் திருச்சபை அறகுறையாக நிற்கிது. ஒருவேளை நான் மரித்து போனால் அந்த திருச்சபையை கட்டுவதற்கு யாரும் முன் வர மாட்டாங்களே. அதனால் உமக்கு சித்தமானால் என்ன இந்த உலகத்தில் நான் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் எனக்கு ஜீவனை கொடுங்க, இல்லைன்னா என்னை அப்படியே சைலண்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது இரவு 1-1:30 மணி இருக்கும். ஜெபித்து விட்டு அந்த சேர்லேயே உட்காந்து, இந்த மாதிரி ஒரு சேர் கிடந்த சேர்லேயே உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து என்னால் தூங்க முடியல, படுத்து தூங்க முடியல. காலையில் 4:30 மணிக்கு சில போதர்களுக்கு போன் அடித்தேன். நான் சில போதல் சொல்லுவாங்க, நான் 4 மணிக்கே எழுப்பி ஜெபம் பண்ணுவேன், 3 மணிக்கே எழுப்பி ஜெபம் பண்ணுவேன் சொல்லுவான். அதனால் எனக்கு தெரிந்த 2 போதர்களுக்கு போன் அடித்து அவங்க யாருமே பிக்கப் பண்ணல. எதற்காகன்னா நமக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமே, ஒரு சப்போர்ட் கிடைக்குமே, ப்ரேயர் சப்போர்ட்டுக்காக நான் பண்ணேன், எடுக்கிறேன். 5 மணிக்கு எங்களுடைய சபை போதகரம்மா அவங்களுக்காக நான் போன் அடித்தேன். அவங்க 5 மணிக்கு போன் அடித்த உடனே என்ன நேரம் ஃபோன் பண்ணுறீங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டாங்க. இல்லைம்மா எனக்கு தான் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி கொஞ்சம் அசௌரியமாக இருக்குது, ரெய்னி ஹாஸ்பிட்டலில் யாராவது இருந்தால் கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மருத்துவருக்கு ஃபோன் அடிச்சுட்டு, ஐயா போங்க ஐயா, டாக்டர் இருக்காரு, உடனே போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னுடைய பைக் எடுத்து, வீட்டிலலாம் சொல்லலை, என்னுடைய பைக் எடுத்துகிட்டு காலைல 5 மணிக்கு கிளம்பி அங்கே போகிறேன். அங்கே போய் நான் இசிஜி எடுத்த உடனே சொல்லிட்டாங்க, அட்டாக் வந்துருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே ஃபோன் அடிக்கிறாங்க, ஐயரமாவே ஃபோன் அடிக்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க, வீட்டில் வந்து யாராவது வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் யாரையும் வர சொல்ல முடியாது டாக்டர், நான் வேணா என்னுடைய ஃப்ரெண்டை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை ஃப்ரெண்டில் வரக்கூடாது, வீட்டிலேருந்து யாராவது வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், சரி என்னுடைய அண்ணனை வர சொல்ல சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் அடித்தேன். நானும் அவரும் இணைந்து ஊழியம் பண்ணுவோம். அவருக்கு ஃபோன் அடித்த உடனே அவர் ஐவசத்தில் வந்துட்டார். வந்து 5 நிமிடங்களுக்குள்ளாக அவங்களாம் பேசிக்கிறாங்க. பேசிட்டு அதுக்குள்ளாக ஐயரம்மா எங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடித்து எங்கள் வீட்டம்மா 6 மணிக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்கள என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது பேச சொல்கிறாங்க. இல்லை லேட்டாக அவங்களுக்கு டேஞ்சர், இன்றைக்கி உடனடியாக காவேரி மருத்துவமனை கொண்டு போவதா, இல்லை எந்த மருத்துவ அப்போலோ கொண்டு போவதா, வேறு மருத்துவமனை கொண்டு போவதா, இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி உடனே சொல்லுங்கள், நாங்கள் ஆம்புலன்ஸ் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் புக் பண்ணி அவங்கள ஒரு முடிவெடுத்து திருவிழம் மருத்துவமனைக்கு கொண்டு போய் காலையில் 7 மணிக்கு உள்ள அட்மிட் போடுறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு தெரியுது. அவங்க மருத்துவர்கள் பயம் காட்டுறாங்க, லேட்டாக 1 நிமிஷம் அவரோட உயிருக்கு ஆபத்து, நீங்கள் முடிவெடுங்க, சீக்கிரம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முடிவெடுத்து அவங்க ஆஞ்சியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ள அனுப்புனாங்க. 9 மணி 7:30 மணிக்கு ஆஞ்சியோவுக்கு அனுப்பி 9 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிச்சு வெளியே கொண்டாந்து போட்டாங்க. 3வது நாளே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். 5வது நாளே ஊழியத்துக்கு போயிட்டேன். நீ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ 6 மாதம் வண்டியை ஓட்டக்கூடாது. நாங்கள் 2வது மாதம் 1 கிலோமீட்டர் ஓட்டுங்க. நாங்கள் இன்றைக்கு 80 கிலோமீட்டர், அன்னைக்கு இப்போ 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவேன். 2 வீலரில் போயிட்டு ஊழித்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் ஏன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்த கிருபையை வீணா போயிடக்கூடாது. ஆண்டவர் ஜீவனை கொடுக்குற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு திருச்சபைக்கு, இந்த மாதிரி திருச்சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த திருச்சபையை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்தது. எனக்கு நல்லா சகிக்க முடியல. அந்த அளவுக்கு உள்ள அழுக்கும் பேனர் அவமா இருந்தது. உடனே அவங்களுக்கு ஒரு அந்த நாளில் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தார். என்ன செய்தி அப்படின்னா, இயன்றதை செய்யுங்கள், செய்வதை முந்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பினை கொடுத்தார். அந்த செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், உங்கள் வீடெல்லாம் எவ்வளோ அருமையான வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். வாடகை வீடாக இருந்தால் கூட என்ன பண்ணுறோம், அந்த வீட்டில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதா, ஏசி போட முடியுமா, இல்லை 4 பேர் தங்க முடியுமா, இவ்வளோ வசதியை பார்த்து நம்ம வந்து வாடகை வீட்டில் உட்காரமே, அதுக்கும் ஆண்டவர் வாடகை வீட்டு விலை கொடுத்துருக்காரு. ஆண்டோடைய திருச்சபடி போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் சொன்னேன், ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு நீங்கள் திருச்சபையில் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் நான் கொடுப்பேன்னு ஒரு முடிவு எடுங்க, கொடுக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு நான் சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு அந்த திருச்சபை புதுப்பிக்கும்படி நடைபெற்று கொண்டிருக்க நேரத்தை போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு அல்லேலூயா. ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் நான் முழுசு டைல்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, ஒருத்தர் சிமெண்ட் வாங்கி கொடுத்தாரு, ஒருத்தர் செங்கல் வாங்கி கொடுத்தாரு. எங்கள் ஷேருக்கும் ஒரு தொகையை கொடுத்தோம். இன்றைக்கு அந்த திருச்சபை புதுப்பிக்கப்பட்டு அழகாக வேலை நடந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. இது ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் அப்போதான் சொன்னார், அந்த அண்ணன் சொன்னார், சார் உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வல்லமையை கொடுத்துருக்காரு சார், நீங்கள் எங்கே போய் கால் வச்சாலும் நீங்கள் சொன்னாலும் அப்படியே நடக்குது. இல்லை, நோ நெவர். அதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். அவன் சொன்னாங்களே, எத்தனையோ ஊழியக்காரங்க வந்தாங்க ஐயா, ஆனால் யாரும் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இந்த லாரன்ஸ்னு ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார், இன்னைக்கு இப்போ 2 மாசத்துல சபை வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொண்ட கிருபையை
போக்கடிக்க கூடாது, வீணடிக்க கூடாது. நம்மளால என்ன முடியுமோ ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். யோனா 2:8 பொது மொழிபெயர்ப்பில் இப்படி போட்டிருக்கு, பயனற்ற சிலைகளை வணங்குகிறவர்கள் உம்மிடம் கொண்டிருந்த பற்றினை கைவிட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு உள்ள வரும்போது எனக்கு இயேசுதான் எல்லான்ட்டு வருவான். ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு இயேசுதான் எல்லான்ட்டு வருவான். ஆனா ஊழியத்துக்கு வந்து கொஞ்சம் பணத்தை பார்த்துட்டான் அப்படின்னா இயேசுவை ஓரமா வச்சிருவான். எங்க போனா பணம் கிடைக்கும், எங்க போனா சம்பாத்தியம் கிடைக்கும். இல்ல ரேட்டு பேசுறாங்க ஊழியத்துக்கு. ஒரு ஊழியக்காரர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் வருவாராம், 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் வருவாராம். ஏசி வேணும். நான் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, இப்ப இல்ல 20 years பேக் எங்க ஊர்ல ஊழியம் நடத்துவதற்கு. இன்னைக்கு அந்த ஊழியர் மரித்து போனார். அவர் சொன்னாரு, எனக்கு ஏசி கோச்சில் புக் பண்ணி தரணும், ஏசி ஹோட்டலில் புக் பண்ணி தரணும், திருநெல்வேலியில் தான் நீ ஹோட்டல் போடணும். அது ஒரு பிராண்ட் ஹோட்டல் சொன்னார். அங்கே தான் நீ போடணும். அங்கேருந்து நான் காரில் ஏசி காரில் கூட்டு போகணும். திருநெல்வேலிக்கு எங்கள் ஊருக்கு 43 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர்ல காரில் கூட்டு போகணும். என் கூட நான் 2 நாள் உனக்கு ப்ரோக்ராம் பண்ணுவேன், 3 நாள் கூலி கொடுக்கணும். எத்தனை நாள்? 2 நாள் தான் நான் உனக்கு ஊழியம் பண்ணுவேன், ஆனால் நான் எக்ஸ்ட்ரா 1 நாள் தங்குவேன். 3 நாள் கூலி கொடுக்கணும். முக்கியமா இதயம் நல்ல எண்ணெயில தான் எனக்கு நீ சிக்கனை பொரிக்கணும். நீ நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? ஊழியக்காரனுடைய லிஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? பயனற்ற வணங்குபவர்கள் உம்மிடம் கொண்டிருந்த பற்றினை கைவிட்டான். மெயின் அதுதான். எங்க போனா என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்? என் பாக்கெட் நிரம்புமா? பாக்கெட் இன்னைக்கு நிரம்பும், நாளைக்கு மொத்த பணத்தையும் கூட எங்க கொடுத்துட்டு இருப்ப? அப்போலாஸ்ல கொடுத்துட்டு இருப்ப. எல்லாம் இழந்து போய் நிற்ப, நடுத்துல வந்து நிற்ப. அன்னைக்கு தெரியும் ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு யோனா. ஏன் யோனா எங்க போனாரு? ஆமா, சொன்ன வேலையை விட்டு பக்கத்து வீட்டுக்கு போனாரு. ஆமா தானே? நம்ம நிறைய அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கோம் இல்ல? அதனால இப்ப அவர் எங்க உட்காந்து பேசுறாரு? கடலுக்குள்ள மீன் வயிற்றுல உட்காந்து பேசுறாரு. ஐயா கிருபையா போக்கடிக்கிறாங்க ஐயா. கண்கிட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம். வாட் இஸ் தி யூஸ்? கண்ணு இருக்கும் போதே படிக்கணுமா? கண்ணு இருக்கும் போதே பைபிளை படிக்கணும். கண்ணு போன பிறகு படிக்க முடியாது. தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுத்த கிருபைய நீங்க வீணடிச்சிடாதீங்க. என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் திருச்சபையில வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட தேவ கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது, வீணடிக்க கூடாது. அநேக எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியும் இல்ல? குறிப்பா சிம்சனை பத்தி சொல்ல முடியும். எவ்வளோ கிருபையின்படியே ஆண்டவர் கொடுத்தாரப்பா. நான் பெற்றுக்கொண்ட கிருபைய தெளிலால் மடியில படுத்து இழந்து போனானே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ இன்னைக்கு யார் மடியில உட்காந்துக்கிட்டு இருக்க? யார் மடியில படுத்துக்கிட்டு இருக்க? யார் மடியில படுத்து இன்பம் கண்டு கொண்டு இருக்கிற? ஒரு முறை என்ன ஒரு திருச்சபையில பேச கூட்டுருந்தாங்க. யாருக்கு அப்படின்னா போதகர் ஃபேமிலிக்கு பேச கூட்டுருந்தாங்க. போதகர் ஃபேமிலிக்கு பேசணும், ஏன் வாங்க அப்படின்னு கூட்டுருந்தேன். நான் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது வார்த்தையை சொன்னேன். நீ இன்னைக்கு குடும்பத்தில் மனைவியை விட்டோ கணவரை விட்டு போன நினைச்சேன்னா உன் நிலைமை அந்த பரிதாபம். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பின வார்த்தையை வாயிலிருந்து வந்தது. நான் சொல்லல, அவர் சொன்னார். அந்த போதகர் சொன்னார், நாளைக்கு போதகர் சொன்னார். ஐயா நீங்க இப்படி பேசுனீங்க ஐயா. மறுநாளே வந்து என்கிட்ட ஒருத்தர் மன்னிப்பு கேட்டார். ஐயா இன்னைக்கு இந்த வார்த்தை வரலன்னா என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட, ஒரு விதவை ஒரு பொண்ணோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. நான் அவளோடய போயிருப்பேன். ஆனா இந்த சகோதரன் மூலமாக ஆண்டவரை எச்சரித்தாரு. ஐயா என்ன மன்னிச்சுக்கங்க ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வீணான வார்த்தைகளுக்காக, வீணான காரியங்களுக்காக, வீணான இச்சைகளுக்காக, அற்ப சந்தோஷத்திற்காக ஆண்டவர் கொடுத்த கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா 4ஆம் வசனம் சொல்லுகிறது. யூதா 4ஆவது வசனம். யூதால ஒரு என்ன இருக்குது? ஒரே அதிகாரம் தான் இருக்கு. சரியா? 4ஆவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி
ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சில எந்த வழியா வராங்க? அப்படித்தான் வருவாங்க, பக்க வழியா தான் வருவாங்க. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அழைக்கப்பட்ட நாம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு சகோதரி சொன்னாங்க, அம்மா ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, இவ்வளவு செலவாகும், எனக்கு கொஞ்சம் பணம் தரீங்களா? எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு தரேன். இல்லம்மா, வீட்டுக்கார்ட்ட கேட்காமலே கொடுக்கலாமா, ஒன்றும் தப்பு இல்லம்மா. ஊழியக்காரன். இன்னொரு ஊழியக்காரன் சொன்னான், ஒரு அம்மாவை கூப்பிட்டான், அதாவது வேற ஒரு டாக்டரின் உள்ள ஒரு ஊழியர் செய்யறவங்க, நீ வாங்க எங்க சபைக்கு வாங்க, எங்க இடத்துக்கு வாங்க. யாருக்கு தெரியாம வாங்க? புருஷனுக்கு தெரியாம வாங்க. எங்கயா சொல்லப்பட்டிருக்குதா? பக்க வழியாய் வருவாங்க, தந்திரமா பேசுவாங்க. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும், நான் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. தெளிவா சொல்றாரு யூதா, நமது தேவனுடைய கிருபையை எதற்கு கொடுக்குறான்? காம விகாரத்துக்கு. எவ்வளவு அந்த வார்த்தையை பயன்படுத்தா பாருங்க. காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டி மொத்தம் சொல்றான். வசனம் சொல்லுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்னு சொல்லுது. ஆண்டவர் உனக்காக எனக்காக சிலுவையில ரத்தம் செஞ்சிட்டாரு, அவர் பாவ மன்னிப்பா கொடுத்துட்டாரு. நீ எவ்வளவு வேணாலும் பாவம் பண்ணலாம். யார் சொல்றா? ஊழியக்காரன் சொல்றான். உண்மைம்மா, உண்மை. நீங்க யூடியூப்ல போய் பாருங்களேன், கண்ட கஸ்மலம் அங்க கிடக்குது. உண்ணுவதெல்லாம் ஒன்னல்ல, ஜாக்கிரதை. வெள்ள அங்கி போட்டவெல்லாம் ஐயர் கிடையாது, ஜாக்கிரதை. நயமாய் பேசுறவெல்லாம் ஊழியக்காரன் கிடையாது, ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம், ஜாக்கிரதையா இருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய காலம். எவ்வளவு பயங்கரமான வார்த்தையை யூதாங்க பயன்படுத்துகிறார். உண்மையில நான் ஷாக் ஆயிட்டேன். இப்படிலாம் வார்த்தைகள் இருக்கிறதா? நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டுவான். அடுத்து என்ன செய்வான்? ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவான்? மறுதலிப்பான். கடவுள் இல்லம்பா, இதுதான் கடவுள்பா, இதுதான் சத்தியம்பா. சபையே விழித்து, விசுவாசியே விழித்திரு. பெற்ற கிருபையை போக்கடிப்பதற்காக எப்படி வேணாலும் வார்த்தைகளை கொண்டுனாலும் உன்னை ஏமாத்த வருவான். அவன் எப்படி வருவானா? பக்க வழியாய் வருவான், நேர் வழியா வரமாட்டான். சொன்ன புருஷனுக்கு தெரியாம வரலாம், புருஷனுக்கு தெரியாம கொடுக்கலாம், இல்ல புருஷனுக்கு தெரியாம போன் பண்ணலாம், புருஷனுக்கு தெரியாம சாட் பண்ணலாம்ல. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கிருபையை இழந்து போகாதீங்க. வசனம் சொல்லுகிறது, பொது மொழிபெயர்ப்புல வசனம் சொல்லுகிறது, திருட்டுத்தனமாக சிலர் உங்களிடையே புகுந்துள்ளனர். வந்துட்டாங்க, புகுந்துள்ளனர். இறை பற்றில்லாத இவர்கள் நம்முடைய கடவுளின் அருளை தங்கள் காம வெறிக்கு ஏற்ப திரித்து கூறுகிறார்கள். ஆண்டவராக இயேசு சொல்லுவார், பெரிய நீண்ட அங்கிகளை, பார்வைக்கு நீண்ட அங்கிகளை போட்டுக்கொண்டு என்ன பண்ணுவான்? தெருவுல உலா வருவான், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு டாக்டர் கொடுப்பார். ஏற்கனவே சொல்லிட்டேன், மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. சபையே உன்னை நீயே காத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 17:7 முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த எகிப்திலிருந்து வரப்படின பாவம் செய்து, பாத்தீங்களா, யாரு அங்கிருந்து கொண்டு வந்தாங்களோ, விடுதலை கொடுத்தாங்களோ, இன்னைக்கு அவங்கள என்ன பண்ணியாச்சு? மறந்தாச்சு, அவரை விட்டாச்சு. அவரை விட்டுட்டு என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து. எங்க பயப்படணுமோ
அங்க பயம் இல்லை. எங்க பயம் தேவையில்லையோ அங்க பயபக்தி. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகள் வேண்டாம் தூக்கி தூர போட்டாச்சு. திரும்ப எங்கதான் போறோம்? அங்கதான் போய் நிக்கிறோம். யார் மாதிரி? பண்ணி மாதிரி. எங்கதான் குளிப்பாட்டி நடுவில் கொண்டாந்து வச்சாலும் எங்கதான் ஓடும். ஆமா, எவ்வளவுதான் விலை உயர்ந்த சோப்பு போட்டு குளிப்பாட்டினாலும் சரி, அது திரும்ப எங்கடா சேரு கிடக்குன்னு அங்கதான் ஓடும். இப்ப இவங்க நிலைமை அதுதான். வாசிங்க. வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். துரத்தின ஜாதிகளின் வழிபாடு, அந்நிய தேவனின் வழிபாடுகளிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எப்படி அண்டலம் படிக்காங்க. ரகசியத்துல அநேக பேர் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரகசியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியாது. ஆண்டவரை பார்த்து இருக்க போறாரு, என் வீட்டுக்காரன் பார்க்க போறான், என் வீட்டுக்காரி பார்க்கவா போறா அப்படின்னு சொல்லி ரகசியமா சில காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, சபையில அனுமதிக்காத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நம் மத்தியில உண்டு. வாசிங்க. காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல, தங்கள் ஊர்களில் எல்லாம் எல்லாம் எங்க பார்க்கற எல்லா பக்கமும் விற்கிற மேடைகள், உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் சிலைகளையும் விக்கிரக தோப்புகளை நிறுத்தி, எங்கெங்க பசுமையா பச்சை மரம் தெரியுதோ, எங்கெங்க தெரியுதோ அங்கெல்லாம் கொண்டு போய் சிலைய வை, அங்கெல்லாம் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஈடுபடுத்தி கொண்டார்கள். அடுத்து வாசிங்க. கர்த்தர் தங்களை விட்டு குடி விலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துர்க்கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? கர்த்தரை கோபமூட்டுற அளவு. ஏன் சொல்ல வரும் பார்த்தீங்களா? தங்களுக்கு கிடைத்த கிருபையை எப்படியெல்லாம் போக்கடிக்கிறாங்க, எப்படியெல்லாம் தந்திரமாக உங்களை வழி விலக பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு ஆதாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அடுத்த வசனம் வாசிங்கம்மா. இப்படி செய்யத்தக்கது என்று தகாது, செய்யக்கூடாது, செய்யவே கூடாது, நினைக்கவே கூடாது, கிட்ட போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக மோசையின் மூலமாக கற்பனை கொடுத்திருக்கிறாரு. இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இதை அவங்க கேட்டும் அவர்கள் திட்டமா இந்த வழிகளை விட்டு விலகி போனாங்க. அல்லேலூயா. 430 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்க்கை. அவருடைய அந்த கூக்குரல் சத்தம் ஆண்டுடைய சமூகத்தை எட்டுகின்ற வேளையில தாசனாகிய மோசையை அனுப்பி இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தா, இப்போ நான் என்ன பண்ணுதேன்? நண்டு கொளுத்தா அங்க கிடக்காது. சூப்பர். நண்டு கொளுத்தா உள்ள கிடக்காது. என்ன செய்யும்? மேலே அப்படியே குரலை சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, குரலை கொடுத்துட்டே வரும். அங்கே ரெடியாக என்ன செய்யும்? எலியோ அல்லது பாம்போ இருக்கும், கொத்தி தூக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. இங்கே அதான் நடக்குது. வாசிங்க. நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள். அப்பா, நான் சொல்லி அனுப்பியிருக்கேன்ப்பா. என்ன பண்ணணும் சொல்லி அனுப்பியிருக்கேன், எப்படி இருக்கணும் சொல்லி அனுப்பியிருக்கேன்.
சொல்லி அனுப்புவோமா? வீட்டில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒழுங்காக இருக்கணும், விளையாடக்கூடாது, குரங்கு மாதிரி குதிக்கக்கூடாது, என்ன செய்ய கீழே விழுந்து அடிபட்டுரும், மிஸ் சொல்கிறத கேட்கணும். என்ன ஹோம்ஒர்க் அங்கே எழுதி போடுறாங்களோ போர்டில் என்ன செய்யணும், சொல்கிறோமா சொல்லியா? ஆமாம். அதையும் மீறி சும்மா வந்தால் சாயங்காலம் தொடப்பக்கிட்ட பிரிஞ்சு போகும். ஆமா தானே? ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், திருத்தரிசனம் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். சொல்லி அனுப்பி இருந்தோம், நியாயப்பிரமாணத்தையெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் எல்லாரையும் கொண்டு யாரை கொண்டு சொல்ல முடியுமோ எல்லாரையும் கொண்டு சொல்லியாச்சு. சொன்னாலும் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தோம். இல்ல போர்டு வச்சிருப்பாங்களா, எச்சரிக்கை, இந்த இடத்துல போகாதீங்க, இங்க ஆழமான பகுதியில் இந்த கடற்கரை ஓரம் வச்சிருப்பாங்க, நம்ம அந்த என்ன திருச்செனாங்குப்பம் அந்த பகுதியெல்லாம். ஆனா நம்மளால என்ன பண்ணுவான், அதான் தைரியசாலியாச்சே, போய் தான் மட்டும் உள்ள இறங்குவான். உள்ள இறங்கினா அவ்வளவுதான், அப்படியே போயிட வேண்டியதான், அப்புறம் திரும்ப வெளியே வர முடியாது. இல்ல அம்மாவா இல்லையா? எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும். ரெஸ்பெக்ட் கொடுங்க. எச்சரிக்கை மதிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நாம இந்த உலகத்துல கொடுத்த ஆண்டவருடைய கிருபையினால உயிரோட வாழலாம். ஆமென். அல்லேலூயா. கொரோனா காலங்கள்ல ஒரு போதகர் என்ன பண்ண தெரியுமா? தன்னுடைய பசங்க 2 பசங்க இன்னொரு 4 பசங்க சேர்ந்து இதே மெரினா இந்த பீச்சில் காஷ்மீர் பீச்சில் விளையாட போயிருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் நடந்த சம்பவம். விளையாட போனவங்க திடீர்னு உள்ளே போய் இறங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனா பாருங்க. உள்ளே போன அந்த பாஸ்ட் பையனும் சேர்ந்து இறந்து போனான். 10 வயசு தான் இருக்கும். பாஸ்ட் உட்காந்து அழுகிறார். என்ன பிரயோஜனம்? பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, 10 வயதிலே விடாது. யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் பாஸ்ட் பிள்ளைகளுக்கும் பொருந்தும், என் பிள்ளைக்கும் பொருந்தும். நான் கூட சொல்லி வளர்க்குறேன், ஒழுங்கா இருங்கடா. ஒரு வாத்தியார் பையன் சொல்லுவாங்க, ஊழியக்காரன் பையன் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு மானத்தை வாங்கிடாதீங்கடா. இல்லை ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாம மருத்துவமனையா கோயிலா ஏறி இறங்கிட்டுறாங்க, லேபா இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்துருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சொந்தம். அவங்களை சரியான பாதையிலே வளர்க்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? பெற்றோராகிய நம்முடைய கையில் இருக்குது. அவன் கேட்க மாட்டேங்கிறான், பிரயோகம் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான்னு சொல்லி இன்னைக்கு செல்போனை கொடுத்து நீங்க வளர்த்த அப்படின்னா நாளைக்கு அந்த செல்போனை உன் பிள்ளைக்கு எவனா மாறிடும். கிருபையை போக்கடிச்சிடாதீங்க, கிருபையை வீணா இழந்துடாதீங்க. அடுத்து வாசிங்க 14ஆம் வசனம். அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல தங்கள் கழுத்தை. நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கப்பா தமிழ்ல, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இவனும் அதுதான், பிதாக்களை போல இவனும் தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தி, வாசிங்க முடிச்சிடலாம், அவருடைய கட்டளைகளையும் தங்கள் பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையையும் வெறுத்து விட்டு, அடையாளம் பண்ணியாங்க, வெறுத்து விட்டு எல்லாத்தையும் வெறுத்து, எல்லாம் தள்ளியாச்சு, உதவி தள்ளியாச்சு. ஏன் அப்படின்னா எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, தலை இருந்த இடத்துக்கு கழுத்து வந்துட்டுனா என்ன செய்ய மாட்டான், சொன்ன பச்சு கேட்க மாட்டான். புரியுதா புரியலையா? தலை இருக்கிற இடத்துக்கு கழுத்து அப்படின்னா நான் வளர்ந்துட்டான் என்ன செய்ய மாட்டான். ஆமா, அது கிடக்குது, எங்க அப்பா கிடக்குறாரு, அவர் கிடக்குறாரு அப்படின்னு போயிட்டு இருப்போம். வெறுத்து விட்டு இன்னைக்கு அப்படிதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, வெறுத்து விட்டு. அதனாலதான் ஆகூர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் தரித்திரம் அடைஞ்சேன்னா நான் திருடுவேன், கொலை பண்ணுவேன், கொள்ளையடிப்பேன், நாமத்துக்கு நான் தூஷணத்தை கொண்டு வருவேன். நான் பணக்காரன் ஆயிட்டேன்னா ஆண்டவர் யார் எனக்கு தெரியான்னு சொல்லுவேன். எனவே நான் உம்மை மறுதலையாதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து தந்துடலாம். இந்த தலைப்புல நான் 20 வருஷத்துக்கு முன்னால பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என் படியை எனக்கு அளந்து தந்துடலாம். அல்லேலூயா. இதை ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, அவன் ஒரு முட்டாள்னு சொல்றாரு. யாரு? ஆகூர் ஒரு முட்டாளாம். இப்படித்தான் வருவாங்க, நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். வீணான விக்கிரகங்களை பின்பற்றி
அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலகியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று. அல்லேலூயா. அம்மா சொல்லுவாங்கம்மா, சுற்றிலும் இப்படி இருப்பாங்க, அப்படிதானே, பசுத்தோல் போர்த்திய புலி போல இருப்பாங்க, இல்லைன்னா புலித்தோல் போர்த்திய பசு போல இருப்பாங்க. நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அங்க உள்ள போயிடாதீங்க, செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று, ஜாதிகளுக்கு பின் சென்று. அங்கிருந்து இங்க வந்துட்டோம். ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிலுவையில சிந்தி உங்களையும் என்னையும் எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் சாப அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மளை மீட்டு கொண்டு வந்து விட்டுட்டாரு. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், தொழுது கொள்ள கொண்டு வந்துட்டாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பின்னால திரும்பி பார்ப்பேன்னா, கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் என்ன செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனா இருக்க முடியாது, சீசியா இருக்க முடியாது. அல்லேலூயா. விட்டு வந்தது வந்ததுதான். நீ கோடி கொடுத்தா கூட நோ டேர்னிங் பேக். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே எனக்கு பின்னா, சிலுவையே முன்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அடுத்த 2 வருஷத்தை நானே வாசித்து முடிச்சிடுறேன். தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனை எல்லாம் விட்டு விட்டு 2 கன்றுக்குட்டிகளாக வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார். யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ, யாரு முன்ன நின்று கொண்டு வந்தாரோ, இல்ல அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக, எவ்வளவு ஒரு அருமையான, அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் டைம் இல்லை, ஆனா ஈஸியா மறந்துட்டாங்க. சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ என் பையனுக்கு, இந்த பையனுக்காக நான் கஷ்டப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை அனுசரியா கொண்டு வந்தேன், ஆனா இன்னைக்கு என்ன முதியோர் கொண்டாந்து போட்டான், என் அம்போன்னு விட்டுட்டான். எனக்கு அருமையானவர்களை அடுத்த வசனம் சொல்லுகிறது, 17 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்தைகளையும் தீக்கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை அல்லேலூயா அல்லேலூயா விற்று போட்டார். தயவு செஞ்சு ஆண்டவர் கொடுத்த கிருபையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல, பின்மாற்றம் அடைந்த இவர்களை போல, கேடுகளுக்கு விற்று போட்ட இவர்களை போல நாம் பின்மாற்றம் அடைந்து விடாதபடிக்கு, பெற்ற கிருபையை வீணாக்காதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய சமூகத்துல நாம சரியாக சாட்சியாக வாழ வேண்டும். அல்லேலூயா. இது நான் கொண்டு வந்த செய்தியில ஒரு கால் பகுதி தான் முடிஞ்சிருக்கு. மீண்டும் கர்த்தர் சித்தமானால், அழைத்தால், திரும்ப வந்தால் தொடருவோம். அல்லேலூயா. வருஷ கணக்கா மெகா தொடர் பார்க்குறீங்க, நம்ம ஒரு 2 வாரம் 3 வாரம் என்ன செய்யலாம்? தொடர்ந்து சிந்திக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம்பரா நான் உன்னை தாங்கினே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம்பரா நான் உன்னை தாங்கினேன். பலமித கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த நம்பினால் உன்னை நிறுத்த, எந்த நம்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே. ஆமாண்டவரே,
உடைய கிருபை தான் நாள் வரைக்கும் எங்களை காத்து எப்படி சொல்லுகிறோம்? கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தைகளை வீட்டு கிருபைக்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம். யோனா சொன்னது போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை பொய்யான மாயைகளை பின்பற்றி நாங்கள் இழந்து விடாதபடிக்கு சுவாமி, வழி தவறி போய் விடாதபடிக்கு, வழி விலகாதபடிக்கு, கர்த்தாவே எந்த இடத்துல வந்தோமோ அந்த இடத்துக்கு மீண்டும் செல்லாதபடிக்கு கர்த்தாவே எங்களை வேறெடுத்து பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொண்ட கிருபைகளை, பெற்றுக்கொண்ட தாளங்களை இழந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக, வல்லமையினாலே நிரப்புவீராக, வரங்களினாலே நிரப்புவீராக. எது உண்மை, எது போலி, ஆண்டவரே எது நல்லது, எது கெட்டது என்பதை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொண்டு ஆண்டவரை பற்றி கொண்டு உண்மை பற்றி கொண்டு வாழ கிருபை தாங்க சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துங்க. சகல துதிகளை மகிமை உமக்கு செலுத்துகிறோம். வீட்டிலிருந்து இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எழுப்பினாவே. ஆமென். இதுல ஒரு காரியம் சகோதரன் சொல்லும் பொழுது ஒண்ணு விளங்குச்சு. ஆரம்பிக்கும் போது 5 தாலந்து குறிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கர்த்தர் நமக்கு நிறைய தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது நம்ம சபை, வேதத்தின் படி நடக்கிற சபை, பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் வாசிக்கிறோம். ஒரு காரியம் தேவனால நான் அநேக நேரம் உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் மீண்டுமாய் கர்த்தர் அதை கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தர் சித்தமானா அது ஒரு நாள் நம்ம பேசுவோம். நீங்க எப்போ வேணும், எப்போ வரணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க எப்போ வேணாலும் வரலாம் பிரதர். ஸோ இது உங்க வீடு மாதிரி நீங்க வரலாம். எங்களுக்கு அது ஒரு பிளஸிங்கா இருக்கும். எலிசா ரெட்டிப்பான நன்மையை பெற்றாரா இல்ல சிங்கிள் ரெட்டிப்பை பெற்றாரா? ஏன் எலியா எலிசாவை கூப்பிடுறாரு, அது கிருபை. ரெட்டிப்பான நன்மை வேணும்னு கேட்கிறாரு, இல்ல பெற்றுக்கொண்டாரா இல்லையா? இது ஆழமான சத்தியம். அது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் எனக்கு ஆண்டவர் எலிசாவை குறிச்சு உணர்த்தினது என்ன அப்படின்னா, எலியா கூப்பிடும் பொழுது வரேன்ட்டு போனவர் திரும்ப வந்து என்ன பண்ணாருன்னா, அவரு நிலத்தை உழுத எருது, அந்த யோக்குன்னு சொல்லுவாங்க, எருத உழுந்த கட்டை கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா வெட்டி எரிச்சு எருத வந்து நண்பர்களுக்கு உணவாக்கி கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா? ஒருவேளை தேவ ஊழிய பாதையில ஆண்டவரோட ஊழியத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, மனசோர்வு வந்துருச்சுன்னா பேதுரையா போல வந்து மீனை பிடிக்க போயிடுவோம். போறது இல்லாம ஒரு 10 பேரை கூட்டு போயிடுவோம். ஆனாலும் திரும்பி போன பேதுருவை தேவன் திரும்ப அழைச்சது பெரிய கிருபை. எல்லாருக்கும் அந்த தேவ கிருபை திரும்ப திரும்ப கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. இது உண்மையான சத்தியமான எச்சரிப்பான வார்த்தைகள். அதே சமயம் எத்தனை எச்சரிப்புகள் நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அது அத்தனையும் ஆசீர்வாதங்கள். அப்ப ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா வெட்டி எரிச்சிடணும். எலிசா எருத வெட்டி நண்பர்களுக்கு உணவு கொடுத்துட்டாரு. தன் வேலைக்காக பயன்படுத்தின எல்லா காரியத்தையும் எரிச்சு போட்டுட்டார். அப்ப அதை எரிச்சு போட்ட எலிசாவுக்கு சால்வை கிடைச்சது. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப தாளந்துகள் பெருக வேண்டும் என்றால் கர்த்தருக்காக நம்ம நிக்கணும். பின்னானவைகளை கண்ணோக்கி பார்க்கவே கூடாது. ஒருவேளை பின்னானவைகள் நமக்குள்ள இருக்குமே, ஆனால் அதை கர்த்தர் இந்த நாளிலே நம்ம விட்டு அகற்றி போடுவாராங்க.